ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் செயின் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோவை நான் உங்களுக்கு தெளிவாக சூப்பராக போட்டிருக்கேன். பாருங்கள், அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இஞ்சி டேப்பு, கட்டர், இன்வெஸ்ட்மெண்ட் செயின் செய்கிறதுக்கான கியர் ஒயரு, கியர் லாக்கு, பிந்தி பால், நம்ம லாஸ்ட்டாக மாட்டுறதுக்கான ஊக்கு, ரிங்கு, ஜம் ரிங்குங்கிறத ரிங்க்கு, அடுத்து வந்து ரிங்கு, இது வந்து ஊக்கு, ஊக்குன்னு சொல்லலாம், கொக்கின்னு சொல்லிக்கலாம். பாருங்கள். அடுத்து செயினுக்கு தேவையான பெண்டன்ட். நான் இப்போ வந்து ஸ்டார் பெண்டன்ட்டு தான் செய்ய போகிறேன். இல்லை, கலர்ஸ் நிறையா வச்சுருக்கோம். அதில் வந்து நான் ப்ளூ கலர் செய்வோம் அப்படின்ட்டு இன்றைக்கி ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். இப்போ ஒவ்வொரு நெக்குக்கும் ஒவ்வொரு மாதிரி சைஸ் இருக்கும், இன்ச்சி அளவு. நான் வந்து என்ன எடுத்திருக்கேன்னா 16 இன்ச்சு எடுத்திருக்கேன். கியர் ஒயர் வந்து 3மே 16 இன்ச்சு எடுத்துக்கிட்டேன். 1/1 வர்ற மாதிரி இன்றைக்கி நான் செயின் செய்ய போகிறோம். 2 இன்ச்சு குறைச்சி கட் பண்ணால் 1/1 வரும். இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு புரியாது. அப்படிங்கிறதுனால கியர் ஒயர் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு 3மே ஒரே அளவாக நான் எடுத்துக்கிறேன். 16 இன்ச்சில் 3 ஒரே அளவாக எடுத்துருக்கோம். இப்போ 1/1 கோர்த்துக்குவோம். இப்போ ஃபஸ்ட்டில் $1 போட்டு நம்ம இப்போ கோர்த்துக்கலாம். இப்போ 3 இது எடுத்தாச்சு பாருங்கள். 3 கியர் ஒயரு, 3மே 16 இன்ச்சு தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் கடைசி வரையும் புரியும், இல்லைன்னா புரியாது. கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கேர்லாக் போட்டுக்கலாம். எல்லாத்துக்குமே முக்கியம் இந்த கேர்லாக் மட்டும்தான். கேர்லாக்கை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அடுத்து வந்து ஒரு பிந்தி பால் போட்டுக்கலாம். கேர்லாக், பிந்தி பால். அடுத்து பெண்டன்ட், இதுதான் பிந்தி பால். பாருங்கள் கிட்டக்க. பிந்தி பால் கோர்த்துக்கிட்டு அடுத்து பெண்டன்ட் கோர்த்துக்கங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் கோர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ப்ளூ கலர் எடுத்திருக்கேன், ஸ்கை ப்ளூ கலர். கோர்த்துக்கங்க. அடுத்து ஒரு பிந்தி பால் கோர்த்துக்கங்க. ஃபஸ்ட்டு கோர்த்த மாதிரியே ஒரு பிந்தி பால், ஒரு கேர்லாக். இன்வெஸ்ட்மெண்ட் செயின் செய்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நாங்களே கொரியர் போட்டு விட்ருவோம். மேற்கொண்டு உங்களுக்கு செயின் செய்கிறதுக்கு சந்தேகம் இருந்தாலும் எங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணி ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாம் கோர்த்த பிறகு ரெண்டையும் சரிசமமாக வச்சு லாக் பண்ணிக்கோங்க. இப்போ கியர் லாக் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த கொரடு வச்சு அப்படியே அப்படி ஒரு நசுக்குனீங்கன்னா இதாகிடும். டைட் வச்சுருங்க. அப்படியே டைட் வச்சிங்கன்னா அது நஞ்ச மாதிரி ஆகிடும். அடுத்து இதே மாதிரியே இன்னொன்று கோர்த்துக்குவோம். இப்போ 3மே ஒரே மாதிரி கோர்த்தாச்சு. ஃபஸ்ட்டு எப்படி கோர்த்தோமோ அதே மாதிரி தான் 3ஐயும் ஒரே மாதிரி கோர்த்து ஒவ்வொரு இன்ச்சு அளவு விட்டு நாங்கள் வச்சுருக்கோம். உங்களுக்கு இதாக இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு இன்ச்சு அளவை எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு இன்ச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சுருக்கோம் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ 3மே கரெக்டாக இருக்கா, இன்ச்சு கணக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இது இப்போ கோர்க்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. அளவு அளந்துக்கிறேன் பாருங்கள். ஒரே இதாக வர மாதிரி 3, 2, 2 அந்த மாதிரி அளவாக நீங்கள் அளந்துக்கங்க. இப்போ எல்லாம் ஒரே மாதிரி பிடிச்சிக்கோங்க.
கொஞ்சம் வீடியோ ஸ்டக் ஆயிடுச்சு, இருங்க அதே இடத்துக்கு தான் வந்துடுவோம். ஃபஸ்ட்லேருந்தே மறுபடியும் வரும். கேரளாவுக்கு எடுக்கிறதுக்காக கொஞ்சம் நான் வந்து ஒயரை பிடிச்சிக்கிட்டேன், அதனால கொஞ்சம் ஸ்டெக் ஆகிடுச்சு. கேமரா ஷேக்கான மாதிரி இருக்கும், இருங்க வெயிட் பண்ணுங்க. கேர் ஒயர் நான் மாட்டினதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இந்த பாருங்கள், இப்போ கேர் ஒயர் 3 ஒயர்லேயும் சேர்ந்தாப்பில் கேர் ஒயர் போட்டுக்கிட்டேன். கேர் ஒயர் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. 3ஐயும் ஒரே கேர் ஒயரில் போட்டுக்கணும். அதே மாதிரியே இது 3 2 அதே மாதிரியே அளந்துக்கோங்க. அளந்துட்டு டக்குன்னு அந்த 3ஐயும் ஒன்றா சேர்ந்தாப்பில் பிடிச்சிருங்க. பிடிச்சிட்டு இப்போ கேரளாவுக்கு போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா பிந்தி பாலும் போட்டுக்கலாம், கேரளாவுக்கும் போட்டுக்கலாம். பிந்தி பால் போட்டுட்டு கேரளாவுக்கு போட்டு பிந்தி பால், அதுக்கப்புறம் கேரளாவுக்கு அந்த மாதிரி போட்டு லாக் பண்ணணும். இப்போ 2 சைடுமே லாக் பண்ணியாச்சு. லாக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க 2 இதையும் நான் கட் பண்ணி எடுத்துடுறோம். மேலே இருக்க 2ஐயும் கட் பண்ணி எடுத்துட்டோம். எடுத்துட்டு 1 மட்டும் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு கோர்த்தோம் பார்த்திங்களா, அந்த ஒயர் மட்டும் வச்சு அதுக்கு நம்ம கேரளாவுக்கு போட்டு ஊக்கு போட்டுடலாம். பாருங்கள், பிந்தி பால் போட்டு அதுக்கும் நான் வந்து கொடுத்துட்டோம். வேணும் அப்படின்னா பிந்தி பால் போட்டுக்கோங்க, வேணான்ட்டி கேரளா கூட விட்டுக்கலாம். இது சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் போடக்கூடாது. ஒரு 7 வயசு விவரம் தெரிஞ்ச பிள்ளைங்களுக்காக போடுங்க. ஏன்னா டக்குன்னு செயினை இழுத்துச்சிங்கன்னா கழுத்தை அறுத்து விட்ரும். இது ஒரு கம்பி மாதிரி தான், அதனால் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் போடாதீங்க. நம்மளே எங்கேயாவது ஃபங்க்ஷன் இது மாதிரி போவையில் போட்டுக்கலாம், நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த 3 ஒயரில் 2 ஒயரை கட் பண்ணிடுங்க. கரெக்டாக பார்த்து கட் பண்ணுங்கள். எது ஃபஸ்ட்டு ஒயரோ அதை விட்டுட்டு செகண்டு அடுத்து தேர்டு கோர்த்ததை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் கட் பண்ணி எடுத்துக்காங்க. பாருங்கள், 2 சைடுமே கட் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஹேர் கிளிப் செய்கிறதுக்கு, ஹேர் பேண்டு செய்கிறதுக்கு எல்லா திங்ஸுமே நம்மக்கிட்ட இருக்குது. என்ன வேணுமோ நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்துக்கலாம், நாங்கள் உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம். பாருங்கள், இப்போ 3 ஒரே அளவில் இருக்குது. இப்போ இதுதான் முக்கியமானது, எப்படி கொக்கி வைக்கிறதுங்கிறது. ஒரு கேரளாவுக்கு கோர்த்துக்கோங்க. கேரளாவுக்கு கோர்த்ததுக்கப்புறம் நம்ம இந்த ஜம்பரிங் கோர்த்துக்கலாம். இதுலேயே சின்ன பெருசு எல்லாம் 3 சைஸில் இருக்குது. நீங்கள் சின்னதும் வேணாம், ரொம்ப பெருசும் வேணாம், நடுத்தரமாக உள்ளதை வாங்கிக்கோங்க, நடுவில் உள்ளதாக வாங்கிக்கோங்க. கோர்த்துட்டு அதை அப்படியே வளைச்சி கேரளாவுக்குள்ளே விட்டுருங்க. கேரளாவுக்குள்ளே விட்டு கேரளாவுக்கு ஒரு ப்ரெஷ் பண்ணிடுங்க. நல்லா நசுக்கி விட்டுறணும், அப்போ தான் உங்களுக்கு எடுத்துக்காது, உடஞ்சிடவும் கூடாது. நீங்கள் நசுக்கில் உடையக்கூடாது, நெளியணும். இது பாருங்கள், நல்லா நெளிஞ்சிக்கிச்சு. அடுத்து வந்து ஊக்கு போட்டுக்கலாம். இந்த ஊக்கு வந்து அதே மாதிரி தான் மாட்டணும். ஒரு கேரளாவுக்கு ஊக்கு, அதுக்கப்புறம் வளைச்சி கேரளாவுக்குள்ளே விடணும். ஃப்ரீ கிளாஸ் நாங்கள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். 3rd பேட்ச் வந்துருச்சு. 3rd பேட்ச் முடிஞ்சு 4th பேட்ச் வந்து ஆரம்பமாயிருச்சு. ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய உங்களுக்கு எப்படி செய்கிறது, சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் எப்படி செய்கிறது எல்லாமே நாங்கள் கிளாஸ் எடுக்க போகிறோம். ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரீ கிளாஸ் தான், ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பரான ஒரு செயின் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே லாக் பண்ணிக்கோங்க. ப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்படியே லாக் பண்ண வேண்டியது தான். இதுலேயே ஊக்கும் இருக்குது, ஊக்கு வேணுன்னா நீங்கள் ஊக்கு போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ டம்மியில் மாட்டினோன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நீங்கள் எந்த கலர் பெண்டன்ட் வேணாலும் வச்சுக்கலாம்.
என்கிட்ட நிறையா கலர்ஸ் இருந்துச்சு. நான் வந்து ஸ்கை ப்ளூ கேட்டிருந்தாங்க ஆர்டரு. அதனால ஸ்கை ப்ளூவே நான் எடுத்து இன்றைக்கி பண்ணி கிளாஸ் எடுத்த மாதிரியும் இருந்துச்சு, சேல்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.